கிட்டத்தட்ட நேற்று சாயங்காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே படம் இருக்கு இல்லையா, அதுல சிறகுகள்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த கட்சியோடைய கதைக்களம் பார்த்த மாதிரியே இருக்கு. இதுக்கு எல்லாம் வேற ஒரு எதிர்கட்சியை வந்து பள்ளி போட்டுட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு இந்த அற மண்டல்களுக்கே தெரியல. உண்மையிலே இந்த அற மண்டல்களுக்கு தெரியல. இப்ப நான் உங்கள்ட்ட தெரியாம தான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க யாரு எதிர்கட்சியாக இருந்தோ இல்ல எதிர்வாதியாக இருந்தோ சொல்ற அவங்க களத்துல நின்றுட்டு இருந்தாங்க. உங்களுக்குரிய தலைவன் களத்துல நிக்கல. அதை கொஞ்சம் யோசித்துட்டு தயவு செய்து பேசுங்க. பேசணும்ன்றதுக்காண்டி என்ன வேணாலும் எடுத்து 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 கூட்டி பேசிக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. அவர்கள் இந்த தவறை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்தவர்களை செந்தில் பாலாஜியவோ இல்ல விஜயபாஸ்கரவோ இல்ல இதர கட்சிகளை யாரையுமே உள்ள விட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தான் இப்ப வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல யாரு கூட நின்று இருக்கணுமோ அந்த இடத்துல கை கொடுத்துட்டு இருக்கணுமோ அவங்களால நிக்க முடியல. எதுக்கு பிராக்டிகலா யோசிக்க மாட்டீங்களா? உண்மையிலே பிராக்டிகலா ஒருத்தவரெல்லாம் அழுகுறாரு. என் பொண்டாட்டி சார் நான் சொல்ல சொல்ல கேட்காம போனான். மெண்டலுகா மெண்டலுகா எங்க கொண்டு போய் கொடி தூக்கி பிடிக்கணும்னு நினைச்சுக்கோங்க. விஜயகாந்த் இறந்ததுக்கு அத்தனை பேர் வந்தாங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அப்துல் கலாம் இறந்ததுக்கு அத்தனை பேர் போனாங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஜெயலலிதா இறந்ததுக்கு போனாங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இத்தனை பொதுக்கூட்டங்கள் எந்த அசம்பாவிதம் உங்களோட நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த டயத்துல நீங்க அந்த கட்சியின் மீட்டிங் நடத்தாம அதுக்கு மேற்பட்டு சின்ன குழந்தைங்க வரணும், பொம்பளை பிள்ளைங்க வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும், ஆளு கூட லேட்டா வந்துருக்கீங்க தெரியல. இத்தனை மணிக்கு வர முடியாதா? ஏன் பிளைட் வந்துட்டு சாருக்கு வந்து கிடைக்காதா? இல்ல பஸ் கிடைக்காதா? இல்ல இவருக்கு வரக்கூடிய சொகுசு வாகனங்கள் எதுவுமே தயார் நிலையில இல்லையா? அப்ப அந்த டைமிங் இல்லைன்னா அந்த டைமிங் ஏன் வந்து நீங்க கீப் அப் பண்ணல அங்க கேட்க முடியல? உங்களால உங்களுக்கு கொடுத்த டைம் நீங்க ஏன் கீப் அப் பண்ணல அங்க கேட்க முடியல? இந்த இடத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வர டாக்டர் லேட்டா வந்துட்டாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், எந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்டர் நம்ம குறை சொல்றோம். ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு நேரத்துல வர வேண்டியவங்க இவ்வளவு நேரத்துல தான் வந்து சேர்றாங்கன்னு. அப்ப ஏன் உங்களால இந்த கேள்விகள் அங்க கேட்க முடியல? இந்த கூட்டத்தை நீங்க இந்த வெயிட்டை வந்து பகல எப்பா நீங்க வெயிட்டான ஆளுதான்ப்பா, ஒத்துக்கிறேன், மனசார நான் ஒத்துக்கிறேன், நீங்க வெயிட்டான ஆளுதானே. கரூர்ல இல்ல தமிழ்நாட்டிலேயே நீங்க வெயிட்டான ஆளுதேன், தெரியுதுல அந்த வெயிட்டான ஆளுக நிக்கிற இடத்துல மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருங்கிறது தெரிஞ்சிருக்காதா? இது நீங்க திட்டமிட்ட சதின்னு தயவு செய்து சொல்லுங்க. அடுத்தவங்களை காரணம் சொல்லாதீங்க. தெரிஞ்சே செய்த உங்களுடைய மிஸ்டேக், இது தப்ப இன்னொருத்தவங்களை காரணம் காட்டுறது எந்த பிரயோஜனம்? பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே உங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தும் அவ்வளவு கூட்ட நெரிசலுக்குள்ள உங்க பெண் பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய அவசியம் என்னன்னு ஏன் அங்க வேற ஏதாவது பசங்க வேற ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை.